தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து ஓடி வருகிற நம்முடைய காவேரி நீர் இன்றைக்கு சென்னை மாகாணமாக இருக்கும்போது நம்முடைய எல்லைக்குள் இருந்த காவேரி இன்றைக்கு கர்நாடகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் மேகதாட்டில் நான் அணை கட்டியே தீருவேன், எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்று சொல்லுகிறான். அதை விட ஒரு படி மேலே போய் அங்கு கன்னட வெறியன் வாட்டல் நாகராஜ் இன்றைக்கு அறிவித்திருக்கிறான், நீங்கள் மேகதாதிலே அணை கட்டுவதற்கு நாங்கள் நீட்டுகிற இடத்திலே தமிழ்நாடு அரசும் தமிழக மக்களும் கையொப்பமிட்டு ஆதரிக்கவில்லை என்றால் ஒரு தமிழர்கள் இங்கு வாழ முடியாது, ஒரு திரைப்படம் கர்நாடகத்திலே ஓடாது என்று மிரட்டுகிறார். டே வாட்டல் என்ற குடிகார கும்பல் பயிரே, உன்னை பார்த்து இந்த இளம்பிள்ளை எங்கள் தமிழர் பூமியிலிருந்து பிரம்மமூர்த்தி தலைமையில் அறிவிப்பு செய்கிறேன். ஒகேனக்கலும் கர்நாடகமும் முழுவதுமாக எங்களுக்கு சொந்தமான இடம். எங்கள் சந்தனக்காட்டு வீரப்பன் இருக்கின்ற வரையில் வாட்டல் நாகராஜுகளும் கன்னட வேதியா கும்பல்களும் அடக்கி வாசித்தீங்க, இருக்கிற இடம் தெரியாம இருந்தீங்க. உன்னுடைய ரசிகர் மன்றம் ராஜ்குமார் ரசிகர் மன்றம் துள்ளி குதித்தான், போராட்டம் வருகின்ற போது என் தமிழ் மக்களை அடித்து துவைத்தான், என் தமிழ் சமூகத்துடைய பேருந்துகளை எரித்தான். இந்த சேலத்திலும் தருமபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும் திருவண்ணாமலையிலும் வேலூரிலும் பிழைக்க போன எமது மக்களை அடித்து காவிரியில் தண்ணீர் கேட்கிறாய் என்று தூக்கி வீசினான். அதற்கு பதிலடியாக எந்த ரசிகர் மன்றம் அந்த போராட்டத்தை நடத்தியதோ அதே ரசிகர் மன்றத்தை போற்றுகிற வணங்குகின்ற அந்த ராஜ்குமார் எங்கள் சந்தனக்காடுகளின் தலைவன் எங்கள் வீரப்பனாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தான். அவர் இருக்கின்ற வரையில் எந்த பயலை எல்லைக்கு கூட எட்டி பார்க்கல. நீ மேகதாதை கட்டு, வீரப்பன் இல்லை, பிரபாகரன் இல்லை, தமிழரசன் இல்லை என்று கவலைப்பட போவதில்லை. இங்கு 1000 தமிழரசன்களும் 1000 வீரப்பன்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். வேல்முருகன் கட்சி தேர்தல் இன்றி எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி மந்திரி ஆகி ஆட்சி பிடிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உயிரை கொடுத்தேனும் அந்த உரிமையை காப்பதற்கு களமாடுகிற தம்பிமார்களை தயார்படுத்துகிற பணிதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற இந்த கட்சி. லஞ்சம், லாவணியம், ஊழல், முறைகேடு, பாலியல் குற்றச்சாட்டு ஆபாசம் இல்லாமல் எம் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரனையும் தோழர் தமிழரசனையும் புலவர் கலியபெருமாளையும் முன்னெத்தி ஏர்களாக கொண்டு ஒரு மாற்று அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த மாற்று அரசியல் என்பது இந்த தமிழர் நிலத்தில் எல்லா சமூக மக்களும் வாழ்கின்ற ஒரு சூழலில் நான் மட்டும்தான் ஆளணும் அப்படின்னு நான் வன்னியர் ஆள போறேன், நான் ஆதித்தமிழர் ஆள போறேன், நான் கொங்கு ஆள போறேன், நான் முக்குளத்தோர் ஆள போறேன், நான் தேவேந்திரன் ஆள போறேன்னா ஒரு காலத்திலும் ஆள முடியாது. தமிழ்ச்சாதிகள் ஆகிய நாம் அனைவரும் ஒரு குடையின் கீழ் நின்று இந்த மண்ணை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. என் கட்சியில் இப்ப பாருங்க, 6 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி, 3 பேர் தான் வன்னியர், மீதி 6 பேர் என் தமிழ் குடிகளை சாதியை சேர்ந்தவர்கள். என் தம்பி கரும்புலி கவியரசனாக இருக்கலாம், என் தம்பி யுவராஜாக இருக்கலாம், என் தம்பி ராஜகுமாராக இருக்கலாம், என் தம்பி அமீராக இருக்கலாம், என் தம்பி திருநாவுக்கரசாக இருக்கலாம், என் தம்பி தங்கமாக இருக்கலாம். இன்னும் யாரும் எனக்கு சாதி பார்த்து நான் கட்சியில் பொறுப்பு தரவில்லை, சாதி பார்த்து நான் சேர்க்கவில்லை. இந்த வேல்முருகன் தலைமையில் இந்த 15 ஆண்டுக்குள்ளாகவே கட்சியில் 100%ல் 70% என் தமிழ் குடிகள் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிறது என்று சொன்னால் இன்னும் 10 ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் வருவான். இங்க கூட பிரம்மூர்த்தி சொன்னாங்க, இது எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை, வன்னியர்கள் 60% மேலே வாழ்கின்ற பகுதி. அந்த வன்னியனும் அந்த பாட்டாளியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் அதிகாரத்தை நோக்கி வருகின்ற போது எங்க அண்ணன் வேல்முருகன் என்று எங்களோடு கைகோர்க்கக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. எங்க மருத்துவர் ஐயாவுக்கும் பின்னாடி இங்க இருக்கிறார நம்ம சேலம் எம்எல்ஏ அருள், கேட்டு பாருங்க. அவர் சில நேரத்தில் உண்மையை சொல்லுவார், சில நேரத்தில் தான் கட்சிக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார். நான் குறை சொல்லவில்லை, கேட்டு பாருங்க. எதிர்கால பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சேர்த்து தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையை பாதுகாக்கிற அரணாக பாதுகாக்கிற கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கும். நான் கூட இங்க என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறேன். என் தம்பி முருகானந்தம், என் தம்பி மாரிமுத்தும், என் தம்பி அழகரசனும் நான் ரத்தம் என்று ஏற்றுக்கொண்ட ஒருவரை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரை குறித்து சிலர் பேசினார்கள். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அதை நான் ஏற்கவில்லை, அதை நான் கண்டிக்கிறேன். கடந்து போகும், பங்காளி சண்டை வேண்டாம். ஈழம் என்கிற அற்புதமான லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, கற்பழிப்பு இல்லாத
சாதி சண்டை இல்லாத, மதவெறி இல்லாத ஒரு அற்புதமான தனித்தமிழ் ஈழம் என்கிற தேசத்தை கட்டி ஆண்ட என் தலைவன் மேதகு பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன் வீழ்த்தப்பட்டது சகோதரத்துவத்தால் தான். ஆதலால் நான் சொல்லுகிறேன், என் தம்பிகள் யாராக இருந்தாலும், இங்கு பிரம்மமூர்த்தியோடு, இங்கு அமீரோடு, இங்கு சிலம்போடு, இங்கு மோகனோடு யாரும் நீங்கள் முரண்படக்கூடாது. இந்த சூழலிலும் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற இந்த குடும்பத்தில் எக்காரணத்தை கொண்டும் விரிசல் விழுந்து விடக்கூடாது. என் தம்பி புளியமுட்டி பிரபாக இருக்கலாம் அல்லது ஐயப்பனாக இருக்கலாம், யாருக்கு உங்களுக்கு கருத்து மாச்சரியம் இருந்தாலும், கருத்து வேறுபாடு இருந்தாலும், எத்தனையோ ஒன்றிய செயலாளர்கள், இங்கே கூட அருமை தம்பி சுந்தர் அவர்களும், இங்கே கூட அமீர் அவர்கள் குடும்பத்தார்களும் வழிநெடுகளும் என்னை வரவேற்று நிறுத்தி ஆராத்தி எடுத்தார்கள். ஆராத்தி எடுத்த தட்டுகளிலே 50 ரூபாய் கூட போடுகிற பழக்கம் எனக்கு இல்லை. காரணம், அவர்களை பிச்சைக்காரர்கள் போல் பாவிக்கின்ற பெரிய கட்சிகள், ஆண்ட திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகளுடைய பண்பாடு அது என்று அதை நான் ஒதுக்கி வைக்கிறேன். என் தாய்களையும் என் அண்ணன்களையும் என் உறவுகளையும் வழிநெடுக்க தட்டேந்து நிற்க வைக்கிற கலாச்சாரம் இல்லை. இங்கே கூட என்னுடைய அருமை தம்பி என் மீது இருக்கிற பாசத்தின் காரணமாக தாய்மார்களை நிறுத்தி, என் அன்பை தருமை ஆட்சி கேட் பிரபா அவர்களும் அவருடைய ஊழியர்களை நிறுத்தி என் மேலே மலர்களை தூவினார்கள், பூக்களை தூவினார்கள். இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எனக்கு பிடிக்காது. ஆளுயர மாற எனக்கு பிடிக்காது. காலில் விழுகின்ற கலாச்சாரம் எனக்கு பிடிக்காது. 2 லட்சம் ரூபாயிலே பிரம்மமூர்த்தி எங்கு பார்த்தாலும் வான விளக்குகள் போல் ஜொலிக்க வேண்டும் மானம் முழுவதும் என்று தன் தம்பிகளுக்கு கட்டளையிட்டு பட்டாசுகளை தயார் செய்தார். வேண்டாம் என்று சொன்னேன். உலகம் மாசடைந்து கொண்டிருக்கிறது, புவி வெப்பமடைந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இல்லாத ஒரு தமிழகம் படைக்க வேண்டும் என்பதற்காக தான் பச்சை தமிழகம் என்று கட்சியை நிறுவிய ஒரு போராளி, கூடங்குளம் அணை எதிர்ப்பு போராளி அண்ணன் சுப உதயகுமாரன் என் தலைமையை ஏற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார். ஒரு கட் அவுட் இல்லாத, காலில் விழாத, கலாச்சாரம் இல்லாத ஒரு அருமையான அரசியல் கட்சியை நடத்துவேன் என்றுதான் என் தம்பி கிருஷ்ணகிரி பிரபாகரன் என்னோடு இணைந்தான். என் தம்பி தங்கம் என்னோடு இணைந்தான். என்னுடைய நாகம்மாள் சதீஷ் அவர்கள் என்னோடு இணைந்தார்கள். அழகரசன் என்னோடு இணைந்தார். இன்னும் எண்ணற்ற பேர் சொல்ல முடியாத ஐயப்பன் உள்ளிட்ட எண்ணற்ற தோழர்கள் இணைந்தார்கள். இங்கே என் அருமை சகோதரி நாகம்மாள் வந்திருக்கிறார். ஒரு பெண்ணாக தானும் தன் கணவரும் தன் பிள்ளையும் குழந்தையும் வீடு வீடாக சென்று துண்டு சீட்டுகளை விநியோகம் செய்து வீதிகளிலே தாங்களாவிய சுவரொட்டிகளை ஒட்டி மக்கள் கைகளை பிடித்து ஒரு மாற்று அரசியலுக்கு என்னை தேர்ந்தெடுங்கள் என்று கேட்ட கரங்கள் என் கரங்களை பிடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அப்பேற்ற தன் சொத்து பத்து நில பலம் எல்லாவற்றையும் வித்து தமிழ் தேசிய அரசியலுக்காக தன் குடும்பத்தை அழித்துக் கொண்டவர்கள் என்னை நம்பி வந்திருக்கிறார்கள். என் தம்பி முருகானந்தன் இங்கே சூளுரைத்தானே, 3-4 பேக்கரி, காரு வசதி வாய்ப்பு, நல்ல குடும்பம், எல்லாவற்றையும் அவன் ஏற்றுக்கொண்ட லட்சியத்திற்காக ஏற்றுக்கொண்ட உலகத்தில் எந்த தலைவனோடும் ஒப்பிட முடியாத பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவனுக்காக நாம் தமிழில் வாழ்க்கையை பறிகொடுத்தவன். இங்கே முழங்கிய என்னுடைய திருவொற்றியூர் மாரிமுத்து 7 டிராவல்ஸ் வாகனம் வைத்திருந்து கட்சி செய்தவன், நாம் தமிழ் கட்சியை வடசென்னையில் உருவாக்கியவன். இன்றைக்கு 7 இல்ல 70,000 ஒரு 2 வீலர் கூட இல்ல, எல்லாவற்றையும் வித்து அந்த கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்தவன். இதை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற என் சகோதரன் பிரபாகரன் கலைக்கூடம் என்று நிறுவி நடத்தி கொண்டிருக்கிறாரே, மஞ்சள் சட்டை அணிந்து வீடியோ செய்து கொண்டிருக்கிறாரே, அவர் நாம் தமிழ் கட்சிக்காக உழைத்து தன் சொத்து பத்தை அத்தனையும் இழந்தவர்கள். இன்றைக்கு ஒவ்வொரு தம்பிமார்களாக என்னை அணுகி அவர்கள் அணுகின்ற போது, இணைகின்ற போது, அவருடைய கடந்து வந்த பாதை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, கோடிக்கு அதிபதியாக இருந்தவர்கள், பேருக்கு தகுந்த மாதிரி தங்கம் வயரெல்லாம் உண்மையிலேயே கோடிக்காக இருந்தான். இன்னைக்கு தெருகோடியில் நின்று தெருகோடியில் நிற்கிறார்கள். தன் குடும்பத்தை இழந்து வாங்கிய பணத்திற்கு வட்டி கட்ட முடியாமல். எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? இங்கே மேடையிலே பிரபாகரன் பணத்தை போட்டால் இங்கே இருக்கிற அத்தனை யூடியூப், அத்தனை ஃபேஸ்புக்கும் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணனா ரிப்போர்ட் அடிச்சிருவான். ஃபேஸ்புக் நிறுவனம் என்பது மேடையிலே என் தலைவன் படம் இல்லை, ஆனால் எங்கு பார்த்தாலும் என் தலைவன் பதாகிய பிரம்மமூர்த்தி வைத்தார்களே, அந்த தலைவனுக்காக இவற்றையும் செய்தார்கள். தனிப்பட்ட வேல்முருகனுக்காகவோ, தனிப்பட்ட சீமான்களுக்காகவோ, தனிப்பட்ட எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்காகவோ அவர்கள் அந்த தியாகத்தை செய்யவில்லை, அந்த அர்ப்பணிப்பை செய்யவில்லை. அப்படி சொத்து பித்துகளை விற்று கடங்காரனாக நிற்கவில்லை. தான் ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய அரசியலுக்காக, தமிழீழ விடுதலைக்காக முகம் கொடுத்து நின்ற அந்த எண்ணற்ற போராளி தம்பிமார்களை அரவணைக்கிற இந்த கட்சி. அதே நேரத்தில் இந்த கட்சியை நான் கடலூர் மாவட்டத்தில் தொடங்கிய போது அது ஒரு குறுகிய பார்வையோடு, பண்டூட்டி கட்சின்னா, கடலூர் மாவட்டத்து கட்சின்னா, விழுப்புரத்தை தாண்டலன்னா, சேலத்தை தாண்டலன்னா,
இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆலமரம் போல் விருது விட்டு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த மாவட்டத்தில் இருக்கிற நான் பெயர் படித்த இன்னும் படிக்க முடியாத எத்தனையோ தம்பிமார்களுடைய உழைப்பு இருக்கிறது. அவர்கள் வேர்வை சிந்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்று கூட வயது மூப்பின் காரணமாக கட்சி ஆரம்ப கட்டத்தில் கட்டமைத்த ஜெயமோகன் போன்றவர்கள் வரவில்லை. கரேத்தே வெங்கடேசனுக்கு எந்த பொறுப்புகளும் இல்லை, தாரை செந்தில்குமாருக்கு எந்த பொறுப்பும் இல்லை, தம்பி சரவணமூர்த்திக்கு எந்த பொறுப்பும் இல்லை. ஜெயமோகன் அவர்கள் உடல்நிலையால் வர முடியவில்லை. ஆனாலும் கூட இந்த கட்சியை கட்டமைக்கின்ற போது தோளோடு தோள் நின்ற எண்ணற்ற தம்பிமார்களுடைய தியாகமும் அர்ப்பணிப்பையும் இந்த கட்சி என்றைக்கும் மறவாது. நம்ம தம்பிமாருங்க சில பேர் நினைக்கிறான், அண்ணனுக்கு இந்தாண்ட பிரம்மமூர்த்தி வந்துட்டாரு, இந்தாண்ட பிரம்மமூர்த்தி தம்பி வந்துட்டாரு, 10-20 வழக்கறிஞர்கள் வந்துட்டாங்க, செல்வம் வந்துட்டாரு, சிலம்பு வந்துட்டாரு, பாஸ்கர் வந்துட்டாரு, இன்னும் பல பிரமுகர்கள் வர இருக்கிறாங்க, நம்மளெல்லாம் அண்ணன் கைவிட்டுருவாரோ என்று எல்லளவும் எல் முனை அளவு கூட உங்களுக்கு ஐயம் வரக்கூடாது. அப்படிப்பட்டவன் அல்ல உங்கள் அண்ணன். இந்த கட்சிக்காக உழைக்கிற இங்கே உட்கார்ந்து இருக்கிற என் தம்பி தமிழரசன், மாநில அமைப்புக்குழு உறுப்பினர் தொடங்கி என் தம்பி குமரவேல் வரையிலும், இங்கே இருக்கிற மாவீரன் வீரப்பனுடைய மருமகன் சபரியில் இருந்து எனக்கு தெரியும் இந்த கட்சிக்காக யார் உண்மையாக உழைக்கிறான், யார் குருதி சிந்துகிறான், யார் பசி பட்டினியா கிடக்கிறான், யார் மேம்போக்கு அரசியல் செய்கிறான், யார் சட்டப்படையில் மட்டும் படத்தை வைத்துக் கொண்டு என்கிட்ட படம் காட்டுகிறான் என்பது முதற்கொண்டு தெரிந்து புரிந்து அறிந்து நான் அரசியல் செய்கிறேன். என்னுடைய அரசியல் உண்மையான அரசியல், என்னுடைய அரசியல் நேர்மையான அரசியல். இங்கு எந்த வீண் கதைகளும் அல்ல, வீண் விளம்பரங்கள் அல்ல, வீணான மக்களை கட்டி இழுப்பதற்கு சுண்டி இழுப்பதற்கான வசனங்கள் இல்லை. நான் ஒரு முந்திரி காட்டு மண்ணில் பிறந்து வளர்ந்து உங்களை போன்ற ஒரு விவசாய குடியில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவன். சாதாரண நிலையிலிருந்து நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர், ஜெயலலிதா, ஸ்டாலின், OPS, EPS என்று எல்லா தலைவர்களோடும் சமமாக உட்கார்ந்து கூட்டணி குறிப்புகளை குறித்தும் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை குறித்தும் பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் நன்றி மறவாத எண்ணம் என் எண்ணத்தில் இருக்கிறது. ஆதலால் முன்னாள் நிர்வாகிகள் இன்னைக்கு கூட பாருங்க, அது மோகன்ராஜ் உட்பட எங்க நிர்வாகி எல்லாருக்கும் நான் அந்த நேரத்தில் கைகூப்பி நன்றி சொல்றேன். இந்த கட்சிக்கு புதிசாக வந்த வரவுகளை இப்படி மேடையில் என் பக்கத்தில் உட்கார வச்சு நான் அவர்கள் புடைசூழ இந்த மேடையை அலங்கரிக்கிறாங்க. இது திமுகவில் நடக்குமா சொல்லுங்க? அண்ணா திமுகவில் நடக்குமா? தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலையும் நடக்காது. தமிழக வாழ்வுரிமை கட்சியில தான் அது நடக்கும். ஏன்னா அப்படி வருகின்ற அந்த உறவுகளை இருகரம் பற்றி அணைத்து கொண்டு இருக்கின்ற உறவுகள் அவர்கள் மேடையிலே அமர வைத்து அழகு பார்த்து இருக்கிறதோ இல்லையே என்று இருபுறமும் என்று கைதட்டி அவர்களை வரவேற்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பிரம்மமூர்த்தி தலைமையிலிருந்து வந்த தோழர்களுக்கும் சரி, ஏனைய கட்சிகளிலிருந்து வந்த தோழர்களுக்கும் சரி, பல்வேறு கட்சிகளிலிருந்து வருகின்ற தோழர்களுக்கும் சரி, அவர்களுடைய மக்கள் செல்வாக்குக்கு ஏற்ப அவர்களுக்கு இருக்கின்ற நேர்மையான ஒழுக்கமான தன்னலமற்ற கூட்டத்தினுடைய கணக்கில் எடுத்துக்கொண்டு அவரவர்களுக்கும் உரிய பொறுப்புகளை வழங்கி அவர்களையும் அரவணைத்து இந்த மண்ணில் நிச்சயமாக ஒரு மாற்று அரசியலை உருவாக்கி அந்த அரசியல் வெற்றிகரமான அரசியலாக. இங்கே கூட பாருங்க, இங்கே சேலத்தில் ஒரு பகுதியில் ஒரு இணைப்பு நடக்குது. இங்கே கரூர்லேருந்து வந்திருக்கிறார் சத்தியமூர்த்தி, ஈரோட்டிலேருந்து கோபு, பழனிசாமி, 10ஓடு 11 எங்கள் மூத்த மாவட்ட செயலாளர் அந்த கடகோடியில் இருக்கிறார். அந்த ஸ்கிரீனுக்கு அந்த ஆண்ட எங்கேயோ ஒரு கும்பலில் முட்டி மோதி என்கிட்ட வந்து வணக்கம் சொல்கிறார். கோவிந்தராஜ் அவர் வன்னியர் சமூகம் இல்லைங்க, சேலம் மாவட்டத்திலே தமிழ்நாட்டிலே அவருக்கு கொடுத்த அந்த சட்டமன்ற தொகுதியில் அத்தனை கிராமத்திலும் கிளை அமைச்சு கிளைத்தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர் போட்டு அத்தனை பேரூராட்சிக்கு நிர்வாகிகளை நியமித்து, ஒன்றியத்துக்கு நியமித்து, நகரத்துக்கு நியமித்து, கட்சி தலைமை எதை சொல்லியதோ அதை செய்து முடித்த ஒரு அப்பழுக்கற்ற தொண்டன், ஒரு ஒன்றிய பொறுப்பாளர், ஒரு தொகுதி பொறுப்பாளர். இப்படி நீங்கள் உருவாகி இந்த கட்சியை வளர்த்தெடுங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போலீஸு, தாசில்தாரு, கலெக்டரு கவலையே படாதீங்க. உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு உழைக்கின்ற நாம் தன்னம்பிக்கை வைப்போம். நான் கூட வச்சிருந்தேன், எல்லாம் சொன்னாங்க அண்ணாலாம் முடியாது, சமாளிக்க முடியாது, விட்டுருவாரு, முடிச்சுருவார் அப்படின்னாங்க. எனக்கு தெரியும் உண்மையான தமிழ் தேசியம் அது ஒரு நாள் வெல்லும் என்று மகத்தான நம்பிக்கை. நான் உண்மையான அந்த தமிழ் தேசிய தலைவன் மேதகு பிரபாகரனை என் உயிரை விட மேலாக நான் நினைக்கிறேன். என் அண்ணன் தம்பி 5 பேரும் நினைக்கிறோம், என் குடும்பமே நினைக்குது. நாளைக்கு அந்த தலைவனுக்காக எங்கள் குடும்ப சொத்தாக அது எத்தனை ஆயிரம் கோடி சொத்துக்களாக இருந்தாலும் நாளை மீண்டும் ஒரு ஈழ விடுதலை போராட்டம் உருவாகிறது என்று சொன்னால் நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேரும் அந்த இயக்கத்திற்காக எங்கள் சொத்து பொத்து அத்தனையும் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை.
என் பேரில் ஒரு சென்ட் நிலம் பழம் எதுவுமே எனக்கு ஆசை இல்லை. இந்த உலகத்தில் எந்த ஆசபாசமும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், உலகத்தில் தமிழனுக்கென்று ஒரு நாடு வேண்டும். அந்த நாடு லஞ்சம் இல்லாத, லாவணியம் இல்லாத, ஊழல் இல்லாத, கற்பழிப்பு இல்லாத, கொலை கொள்ளை இல்லாத, கனிம சுரண்டல் இல்லாத, சுற்றுச்சூழல் மாசு இல்லாத, மலைகளை குடையாத, மலைகளை வெடிகுண்டு வைத்து அந்நிய மாநிலங்களுக்கு கடத்தாத ஒரு அற்புதமான ஒரு தேசம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற ஆசை. அந்த ஆசையை பிற்காலத்தில் ஒத்த கருத்துள்ள அரசியல் இயக்கங்களோடு சேர்ந்து நாம் சாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைவனை தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர்களை நான் என் பொது வாழ்க்கையில் விமர்சிப்பது இல்லை. பொது வாழ்க்கையில் அவர்களோடு நான் சண்டையிடுவது இல்லை. பொது வாழ்க்கையில் என் கட்சி தோழர்களோடு முகநூல் பக்கங்களிலே ஒரு தாறுமாறாக எழுதி கொள்ள அனுமதித்தது இல்லை. ஆனால் அதையெல்லாம் நான் நிதானமாக இருக்கிறேன். நான் நிதானமாக என் தொண்டர்களை வழிநடத்துகிறேன், என் இரண்டாம் கட்ட தலைமைகளை வழிநடத்துகிறேன். ஆனால் மற்ற இடங்களிலே அது இல்லை. அதை அவர்களும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்கிற செய்தி இந்த நேரத்திலே சொல்லி, எதிரிகளாக இருந்தாலும் கூட வேல்முருகன் பரவாயில்லை, பிரம்மமூர்த்தி பரவாயில்லை, நாம் எல்லாரும் இளமை காலத்தில் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஏதோ ஒரு ஆர்வத்தில் தவறு செய்திருப்போம், தவறான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருப்போம், மறுக்கவில்லை. மனிதனாக நாம் கொஞ்சம் கொஞ்சம் பரிமிக்கின்ற போது, மாற்றமடைகின்ற போது, நாம் வாழ்க்கையில் அந்த தவறுகளிலிருந்து படிப்பினையும் பாடத்தையும் கற்றுக்கொண்டு எல்லா மக்களும் போற்றுகிற, எல்லா சாதி இளைஞர்களும் நமக்கு பின்னால் ஆதரிக்கக்கூடிய, எல்லா மதத்தினரும் நம்மளை அன்பால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பான ஒரு உலகத்தை கட்டமைத்து ஒரு அன்பு கூட்டணியை உருவாக்கி இந்த மண்ணில் உண்மையான தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்பதற்கு சிலர் இன்றைக்கு முகநூல் பக்கங்களிலே பேற்றி கொண்டிருக்கிறார்கள், வேல்முருகன் பண்டூட்டி தமிழ் தேசியம் அமைக்க முடியுமா என்று. 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வடதமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை நிறுவி காட்டிய தோழர் தமிழரசனுடைய பாதையை பின்பற்றியவர்கள் நானும் என்னுடைய சகோதரர் திருமாவளவனும் என் ஊரைச் சேர்ந்த தம்பிமார்களும் இன்றைக்கும் தமிழ்நாடு விடுதலைப்படையில் எண்ணற்ற வழக்குகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் வாய்ச்சொல் வீரன் அல்ல, செயல் எங்களை பேச வைக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இணைப்பு விழா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமை தம்பி பிரம்மமூர்த்தி அவர்களுக்கும் அவரோடு தோளோடு தோள் நின்ற அனைத்து தம்பிமார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.